الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون الله والله خير الماكرين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் தோற்றம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் நமது எல்லோரும் சர்தார் நபிகள் எங்கள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், அவர்கள் வழியை முற்றிலும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய, இங்கு ஹாதராக இருக்கக்கூடிய, இன்னும் வரை இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நல்வட்டமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து கொடுத்து நம்மை இதை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டார்களோ அதன்படி நாம் நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமிகு ஜும்மாவுடைய பரக்கத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து அவனை நின்று குனிந்து பணிந்து சிறப்பணிந்து அவனை வணங்குவதற்கு உடல் உறுப்புகளை சலாமத்தாக தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தருவானாக. உலகத்தில் ஏற்படுகின்ற முசீபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக என்ற இந்த புனிதமான நேரத்தில் துஆ செய்தவனாக எனது சிறியோரை துவக்கம் செய்கிறேன். பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஒரு புத்தாண்டை தந்திருக்கிறான், ஹிஜ்ரி புத்தாண்டு. ஒவ்வொரு மதத்தினவர்களும் ஒவ்வொரு புத்தாண்டை கொண்டாடுவார்கள். தமிழ் புத்தாண்டு, ஒவ்வொரு எந்த மொழியை சேர்ந்தவர்களோ அந்தந்த புத்தாண்டுகளையும், உலகமெங்கும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அதெல்லாம் கூத்தாட்டு, விளையாட்டுகள், இப்படியாக அவருடைய
அந்த புத்தாண்டுகள் கிடைந்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் கடந்த ஓராண்டு காலங்கள் நாம் என்ன அமல்கள் செய்திருக்கிறோம், தீமைகள் என்ன செய்திருக்கிறோம், நன்மைகள் என்ன செய்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது அந்த தீமைகளுக்கான தௌபாவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய நன்மை குறைவாக இருந்தால் வருகின்ற ஆண்டிலே நாம் இனிமேல் நன்மைகளை அதிகமாக்குவோம் என்ற ஒரு உணர்வுகள் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அதுதான் புத்தாண்டுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த புத்தாண்டு வருகிற பொழுது ஆயுள் நமக்கு அதிகமாகிறது, நமக்கு ஒரு வயசு கூடுகிறது, ஆனால் ஆயுஷ் குறைகிறது. அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட வயசுல ஒரு வயசு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன, நம்மளோட ஆயுஷ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி நம்முடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை நமக்கு முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கை நம்மை விட்டு பின்னோக்கி கொண்டிருக்கிறது. இந்த எண்ணம் வந்து விட்டாலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அச்சம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்துவிடும். சகோதரர்களே, இந்த புத்தாண்டின் மூலமாக எதை உணர்த்துகிறது என்றால், நம்முடைய பாவங்களை நினைத்து தௌபா செய்யவும், நம்முடைய அமல்களை நினைத்து மிக குறைவாக இருந்தால் இன்னும் அதிகப்படுத்தவும் உணவு இந்த வருடங்கள் உணர்த்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தாண்டு இருக்கிற ஹிஜ்ரி, இது எப்போ ஆரம்பமானது? ஹிஜ்ரி வருடம் யாருடைய காலத்தில் வந்தது? இதற்கு முன்னால் அந்த ஆண்டை எப்படி சொன்னார்கள் இஸ்லாமியர்கள் என்று பார்க்கிற போது, இந்த ஹிஜ்ரி என்பதை அதற்கு உமருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான், அதற்கு முன் இல்லை. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பேரை வைத்துக் கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பின்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்ட பிறகு, அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து எப்போது வெளியானார்களோ அந்த நாளை அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் எப்படி அவர்கள் கணக்கிட்டார்கள் என்றால், அந்த மக்கள் நல்லவர்கள் மூலம் அந்த நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்போது அவர்கள் எப்போ இருந்தார்கள், எப்போ பிறந்தார்கள், அந்த பிறப்பையும் இறப்பையும் வைத்து கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். கஅபு என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் இறந்த பிறகு இறந்த நாளை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதே போல ஒவ்வொரு மதத்தவர்களும் பாரசீகர்கள் அவருடைய கணக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சைனா நாட்டுக்காரர்கள் எலி ஆண்டு என்றும், இன்னும் சில நாட்டவர்கள் புலி ஆண்டு, சிங்க ஆண்டு என்றும், இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஆமல் ஃபீல், யானைப்படை சென்றான செல்ல இந்த காபாவை இடிக்க வந்தார்கள் அல்லவா, அவருடைய பெயரில் ஆமல் ஃபீல் என்று சொல்வார்கள். அதை வைத்து ஆமல் ஃபீல். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சிலர் பேசிக்கொள்கிற ஆமல் ஹுஸ்ன் என்பார்கள். அதாவது கவலைக்குரிய வருஷம். ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு விதமான கவலைக்குரிய, அதாவது கவலையான விஷயங்கள் ஏற்பட்டது. ஒன்று ஹதீஜா நாயுடைய மரணம், இரண்டாவது அபூ தாலிபுடைய மரணம். இந்த இருவருடைய மரணத்தை நினைத்து அந்த வருடத்துக்கு ஆமல் ஹுஸ்ன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு பெயரை சொல்லிக் கொண்டிருந்த போது, ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் பிரச்சனைகள் வந்தது. என்ன, லெட்டர் எழுதுகிறார்கள் யமன் நாட்டில் உள்ள கவர்னருக்கு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லெட்டர் எழுதுகிறார்கள் ஹஜ்ரத் உமர். அப்போ லெட்டர் எழுதும்போது எந்த வருடம் எழுதல, இந்த மாசம், உதாரணமாக ஷஅபான் மாதம், அதாவது உதாரணமாக ஜமாதுல் அவ்வல், இப்படி எழுதுறாங்க. அப்போ லெட்டர் பார்த்தா அதிகமான லெட்டர் வந்துருச்சு. எந்த ஷஅபான் மாசம், எந்த வருஷம், எந்த ஜமாதுல் அவ்வல்ங்கிறது அவங்களுக்கு புரியல. அப்போ லெட்டர் எழுதுனாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் அனுப்பிய கடிதங்கள் எல்லாம் மாசம் இருக்கிறத தவிர எந்த வருஷம் என்று இல்லையே என்பதாக சொன்னபோது, அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். ஒரு 4 பேர்களை கூப்பிட்டு, ஹஜ்ரத் அலி இன்னும் சில 4 பேர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார்கள். இந்த நாம் அதாவது வருஷத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்க? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று பிறந்தார்களோ அன்றை நாம் அந்த தேதியை நாம் வைப்போம், அந்த ஆண்டை வைப்போம் என்பதாக. இன்னும் சிலர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் வந்த அந்த வருஷத்தை வைப்போம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் உமர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல ஆலோசனையாக அவங்களுக்கு தெரியல.
ஹஜ்ரத் அலி ஒரு கருத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டார்களோ அந்த ஹிஜ்ரத்துடைய நாளை வருஷமாக ஏற்றுக்கொள்வோம், ஆண்டாக. இந்த கருத்து தான் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையாக தெரிந்தது. அதிலிருந்து தான் ஹிஜ்ரி என்ற ஆண்டு வந்தது. சகோதரர்களே, இதுதான் ஹிஜ்ரி ஏன் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பதில். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அந்த ஹிஜ்ரியின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? நம்ம ஹிஜ்ரி என்பதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எந்த பூமியிலே பிறந்தார்களோ, எந்த பூமியிலே 40 ஆண்டு காலங்கள் வளர்ந்தார்களோ, வளர்ந்த மட்டுமல்ல, அடுத்து 13 ஆண்டு காலங்கள் 53 ஆண்டு காலங்கள் அங்கு தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்த அவர்களை அல்லாஹ் வெளியேற்ற வைத்தான். ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு ஓரிரை கொள்கையை சொல்லும் போது, எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது நுபுவத்து பட்டம் கிடைத்ததோ அப்போதே வரக்கத் பின் நௌஃபல் அவங்க சொன்னாங்க, அதாவது கதீஜா நாயகியுடைய சின்னத்தாவுங்க, அவங்க அந்த நாட்டு அப்போ உள்ள ஆலிம் அவர் சொன்னார், நீ நபி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்களே, ஆனால் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். அப்படியா? நான் வெளியேற்றப்படுவானா? என்ன காரணம்? ஊரினை கொள்கையை சொல்வதற்காக இந்த மக்கமா நகரத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர். அப்போது நான் உயிரோடு இருந்தால் உமக்கு உதவி செய்வீர் என்று சொன்னார். மக்கத்து குறைஷி காஃபிர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாருன் நதுவாவிலே. என்ன ஆலோசனை? பெரும் தலைவர்கள் உத்பா, ஷைபா, அபூஜஹில் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளரவிடக் கூடாது, இந்த முஹம்மதை உயிரோடு வைக்க கூடாது என்று ஒருவர் ஆலோசனை சொல்கிறார். இன்னொரு சொல்லுவார், இந்த முஹம்மதை நஊது பில்லாஹ், அதாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு சொல்லுவார், சிறைப்பிடித்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு சொல்லுகிறார், நாடு கடத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலோசனை. அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ وَيَقْتُلُوكَ أَوْ يَخْرُجُوكَ وَيَمْكُرُونَ اللَّهَ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. இதை நிராகரிப்பார்கள் முஸ்லிக்கீன்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். என்ன சூழ்ச்சி? உங்களை சிறைப்பிடிப்பதற்கும், உங்களை கொல்வதற்கும், உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவதற்கும் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அவன் சிறந்தவன், அவனும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக குர்ஆன் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் ஏற்பட்ட ஹிஜ்ரத். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். என்ன? இந்த ஊரில் புறப்பட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டும். அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? ஒருவருடைய ஆலோசனை சொன்னார் அபூஜஹில், ஊரில் உள்ள மக்கமா நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டினுடைய ஒரு வாலிபர் வீட்டை முற்றுகையிட வேண்டும், வாளை ஏந்தி அங்கு நிற்க வேண்டும். முகமது எப்போது வெளியே வருகிறாரோ அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று ஒருவர் ஆலோசனை சொன்னார். அந்த அடிப்படையிலே அந்த மக்கமா நகரில் உள்ள எல்லா வாலிபர்களும் வீட்டை முற்றுகையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு அவர்களுக்கு செய்தி அல்லாஹ் அறிவித்து விட்டான். நீங்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதாக. எந்த பெட்டிலே ரசூலுல்லாஹ் உறங்குவார்களோ அந்த பெட்டிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு குறிப்பிட்டு, நான் இந்த ஹிஜ்ரத் செய்ய இருக்கிறேன், நீங்கள் என்னிடம் உள்ள அமானிதங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், இதை நீங்கள் வாங்கிக் கொண்டு நீங்கள் மக்காவிலே யாருக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமோ அமானிதம் அதையெல்லாம் ஒப்படைக்கின்ற பொறுப்பை ஹஜ்ரத் அலியிடம் கொடுத்து அந்த பெட்டிலே அவர்களை உறங்க வைத்தார்கள். எல்லா அந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் எல்லாம் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வெளியிலே வருகிறார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன்
ومن خلفهم صدا فأغشيناهم فهم لا يبصرون என்ற சூரா யாசின் வருகின்ற ஆயத்தை ஊதி எரிகிறார்கள். எரிந்தவுடனே எல்லாருடைய கண்களிலும் அந்த மண் பட்டு கண்ணு தெரியாமல் ஆகிவிட்டது, கண் பார்வை தெரியவில்லை. அவர்களுக்கு முன்னால் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அந்த எதிரிகளுடைய பார்வையை மங்கி செய்துவிட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு படையின் மூலமாக, அல்லாஹ்வுடைய படையின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது, நாம் ஹிஜ்ரத் புறப்பட வேண்டும் என்பதாக. ஏற்கனவே பெருமானார் அவரிடத்தில் சொல்லி வைத்திருந்தார்கள். அவர்கள் 2 ஒட்டகையை வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த 2 ஒட்டகையிலே ஏறி அவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு கார சௌரிலே தங்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவர்கள் எழுந்திருந்து காலையிலே பார்க்கிறார்கள், பெருமானார் வெளியே வரவில்லை. வீட்டை தட்டி வீட்டை பார்த்தால் பெட்டிலே அடிபடுத்து கிடக்கிறார்கள். எங்கே முஹம்மது? எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அவர்கள் ஓடுகிறார்கள். எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. ஆளுக்கால் மூல ஓடுறாங்க தேடுவதற்காக. அப்போது ஹிராவின் பக்கமும் நெருங்கி விட்டார்கள். எந்த இடத்திலே ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் தங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வருகின்ற சவுண்ட் கேட்கிறது. அப்போது ஹஜ்ரத் அபூபக்கருடைய காதில் விழுகிறது, யா ரசூலுல்லாஹ், நம்மை கொல்வதற்காக எதிரிகள் வந்து விட்டார்கள். இதோ சப்தத்தை கேட்கிறேன். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய காலை, தன்னுடைய குதிங்காலை பார்த்து விட்டால் நம்மை பார்த்து விடுவார்கள், யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது பதற்றத்துடன் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதாவது இல்லா தன்சுரு, நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். இது அக்ரஜஹுல் லதீன கஃபரு, காஃபிர்கள் அவர்களை வெளியேற்றினார்களே அந்நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்கிறான். சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார், அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் வந்து விட்டார்கள் என்று பதத்துடன் சொல்லும்போது, நீங்கள் நினைக்கின்றீர்களா அபூபக்கரே, நாம் இருவர்கள் தான் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான், கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த நேரத்தில் ஆறுதல்! எவ்வளவு ஈமானுடைய நம்பிக்கை அது! கவலைப்படாதே அபூபக்கர், நாம் இருவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அவர்கள் மீது அல்லாஹ் அமைதி இறக்கி விட்டான், நிம்மதி இறக்கிட்டான். அபூபக்கர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே, ரசூல் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அபூபக்கருடைய உள்ளத்திலே நிம்மதி வந்து விட்டது, கவலை போய் விட்டது. வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரஹா, பார்க்க முடியாத பட்டாளத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரு, காஃபிராகி விட்டார்களே அத்தகையவர்களை, அத்தருடைய சொல்லை, வாக்கை அல்லாஹ் தாழ செய்து விட்டு வ கலிமத்தல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓங்க செய்து விட்டான். அன்பிற்குரியவர்களே, காஃபிர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? அதாவது அந்த குகைக்குள்ளே சிலந்தி வலை பண்ணி விட்டது. அதாவது புறா குஞ்சு புறத்தி இருக்கிறது, ஒரு மரம் வளர்ந்து இருக்கிறது. 3 முஅஜிசாக்கள். அல்லாஹ் அந்த அற்புதத்தை அந்த இடத்தில் காட்டுகிறான். எதிரிகள் பார்த்தார்கள், இந்த குகையில யாரும் இருக்க முடியாது. அதனால் அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அங்கு பாதுகாத்து விட்டான். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படிதான் அந்த வாரத் தௌரிலே 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொண்டு வந்தது யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உணவு கொண்டு வருவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய அடிமை ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். மாலை நேரத்தில் ஆடுகளை ஓட்டு வந்து அவர்களுக்கு பால் கறந்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, மக்காவில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்,
என்ற விவரங்கள் எல்லாம் வந்து சொல்லுவார். அப்போதுதான் சொன்னார், சுராகா என்ற ஒருவர், அதாவது அந்த மக்கமா நகரிலே அறிவிப்பு செய்கிறார்கள், முகமது இந்த மக்கா விட்டு ஓடிவிட்டார், அவருடைய தலையை கொண்டு வருவதற்கு இந்த மக்காவில் இந்த அதாவது மக்காவில் உள்ள செந்நிறை ஒட்டகை 100 ஒட்டகை பரிசாக தரப்படும் என்று அறிவிப்பு செய்த உடனே சுராகா ஓடுகிறார். ரசூலுல்லாஹ்வை பிடிப்பதற்கு. ரசூலுல்லாஹும் ஹஜ்ரத் அபூபக்கரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் கிட்ட நெருங்கி விட்டார். யார்? சுராகா. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூபக்கர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், ஒட்டகம் நெருங்கி கொண்டிருக்கிறது, யாரோ நம்மை கொலை செய்வதற்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படாதே என்று, ஒட்டகமே இந்த பூமியை விழுங்கிக் கொள் என்று சொல்கிறார்கள். ஒட்டகத்தையும் அவரையும் இந்த பூமி விழுங்கி விட்டது, கால் வரை சென்று விட்டது. அவர் கதறார், என்னை விட்டு விடுங்கள், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். அவர் வெளியே வருகிறார். மீண்டும் அதே நிலை, 3 முறை அதே நிலை. பிறகு பார்த்த அவர் இது உண்மையான மார்க்கம் என்று நினைத்து அவரும் இஸ்லாத்தை தழுவி விட்டார். அன்பிற்குரியவர்களே, இப்படி எத்தனை ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள். இதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் முதல் ஹிஜ்ரத் இதல்ல, இதற்கு முன் அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும் போதே மக்களுக்கு சொன்னார்கள், இங்கு மக்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் நீங்கள் ஹிஜ்ரத் செல்லுங்கள் அபிசீனியாவுக்கு. அபிசீனியாவிலே ஒரு மன்னர் இருக்கிறார், ரொம்ப நீதமான மன்னர், அவர் உங்களை ஆதரிப்பார், நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கு சென்றார்கள் ஒரு கூட்டம். அப்போது சென்ற அவர்களை அவர் ஆதரித்தார். ஆதரிக்கிற போது ஒரு லெட்டர் வந்தது மக்காவில் இருந்து. மக்காவாசிகள் லெட்டர் எழுதுகிறார்கள், யாருக்கு? நஜாஷி மன்னருக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த மக்காவை விட்டு புறப்பட்டு தங்களிடம் வந்திருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை ஊருக்கு அனுப்ப வேண்டும், எல்லா உறவினர்களையும் விட்டுவிட்டு அங்கு சென்று விட்டார்கள் என்று லெட்டர் எழுதும் போது அவர்களை வரவைக்கிறார் இந்த நஜாஷி மன்னர். அந்த அரசவைக்கு வந்தபோது மக்கள் எல்லாம், அங்கு உள்ள மக்கள் அவருக்கு சிரமப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய வந்தபோது அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை சொல்கிறார்கள், சிரமப்பணியவில்லை. அப்போது கேட்டார் நஜாஷி மன்னர், எல்லா மக்களும் சிரமப்பணிய, எனது காலில் விழ, எனக்கு மரியாதை செய்ய நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொல்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிறார். சொன்னார்கள், மன்னர் அவர்களே, நாங்கள் எல்லாம் அறியாமை காலத்தில் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், அப்போது விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அட்டுழியங்களை செய்து கொண்டிருந்தோம், இல்லாதவை, அதாவது இஸ்லாத்தில் இல்லாதவைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம், ஒவ்வொரு கொலை செய்து கொண்டிருந்தோம், குடியை குடித்துக் கொண்டிருந்தோம். இந்நேரத்தில் தான் குறைஷி குலத்திலே ஒரு நபி தோன்றினார். அவருடைய பேர் தான் முஹம்மத். அவர்களை ஈமான் கொண்டோம், அவர் தூதர் என்று சொன்னார், அல்லாஹ் ஒருவர் என்று சொன்னார். அந்த மார்க்கத்தை உண்மை என அவர் சொல்லும் போது அந்த மார்க்கத்தை ஏற்றோம். இப்போது நாங்கள் யாருக்கும் சிரமப்பணிய மாட்டோம், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சிரமப்பணிவோம் தவிர எந்த மனிதர் யாராக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, யாருக்கும் சிரமப்பணிய மாட்டோம் என்று எங்களுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு அஸ்ஸலாம் மட்டும் சொன்னோம் என்று சொல்லும் போது கண்ணீரில் அவருடைய கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக வருகிறது. அந்த நஜாஷி மன்னருக்கு உண்மையிலேயே அந்த மக்கள் சொன்னார்கள், அவர்கள் ஈசாவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், மூசாவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி என்று, ஆனால் அவர்களும் ஓரிரை கொள்கையைத்தான் சொன்னார்கள் என்று சொல்லும் போது கண்களில் தாரத்தாரையாக கண்ணீராக ஓடியது. அவர் சொன்னார், அப்போது அவரும் முஸ்லிமாக விட்டார் நஜாஷி மன்னர். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அந்த மன்னரும் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார். எனக்கு பல வேலைகள் இருக்கிறது, இல்லை என்றால் நானும் மக்கா நகருக்கு வந்து அந்த முகமதை சந்திப்பேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இப்படி அந்த மன்னரும் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார் அந்த நஜாஷி மன்னர். அதற்கு பிறகு அந்த முஸ்லிம்களுக்கு அவருக்கு என்ன அரவணைப்பு, அவர்களுக்கு உடுத்த உடை கொடுங்கள், உண்ண உணவு கொடுங்கள், இருக்க இடம் கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த அளவுக்கு அபிசீனியா நாட்டிலே ஹிஜ்ரத் செய்த மக்களுக்கு உதவி கிடைத்தது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. அதே போல மதீனாவுக்கு சென்ற எல்லா முஹாஜிர்களுக்கும்
ஊரை விட்டு சென்றார்களே, இதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது, ரசூலுடைய உத்தரவு வந்து விட்டது. ரசூலும் சென்று விட்டார்கள், எல்லோரும் அவர்கள் கூடவே சென்று விட்டார்கள், பெருமானார் கூட ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். அப்போது ஒரு பெரியார், ஒரு வயதானவர், ஜுந்துப் என்ற பெரியார், அதாவது வியாதியாக படுத்து கிடக்கிறார், எழுந்திருத்து நடக்க முடியாத நிலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிள்ளைகளிடத்திலே, ரசூலுல்லாஹ் எப்போது இந்த மக்கமா நகரை விட்டு புறப்பட்டு விட்டார்களோ, ஹிஜ்ரத் செய்து விட்டார்களோ, இனிமேல் இந்த மக்காவில் நான் இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் எந்த ஊருக்கு சென்றார்களோ அங்கே என்னை கொண்டு செல்லுங்கள். எந்த நிலை படுத்த படுக்கையில் இருக்கிறார். பிறகு அவரை ஒரு கட்டலில் தூக்கி படுக்க வைத்து அவரை 4 பேர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த தனியும் என்ற இடம் வருகிற பொழுது மரணத்தை விட்டார். மக்காவிலேயும் மரணத்தை விட்டார். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5-7 கிலோமீட்டர் போனார், அவ்வளவுதான். அங்கே மரணம் வந்து விட்டது. அப்போது இந்த செய்தி மதீனாவுக்கு எட்டியது. எட்டும் போது, ஆனா ஹிஜ்ரத்து புறப்பட்டாரே, ஹிஜ்ரத்து புறப்பட்டவர் வந்து சேர முடியவில்லையே, அவருடைய எண்ணங்கள் பூர்த்தியாகவில்லை என்பதாக கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் அப்போது ஆயத்தை இறக்கினார். وَمَنْ يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டு யார் புறப்பட்டு, சும்மா யுத்ரிக்குல் மௌத், வழியிலே யாருக்கு மரணம் வந்து விட்டதோ, வகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகி விட்டது என்ற ஆயத்து வந்துச்சு. எண்ணம் வைத்துக் கொண்டு சென்று விட்டார், புறப்பட்டு விட்டார் மக்காவுக்கு. எண்ணம் என்ன? ஹிஜ்ரத்துடைய எண்ணம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, நாம் எதை எண்ணினோமோ அதுதான் கிடைக்கும். ஒரு மனிதர் எதை எண்ணினாரோ அதுதான் கிடைக்கும். எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது என்றால், அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய எண்ணத்தில் ஒருவர் புறப்பட்டால் அவர் அல்லாஹ் ரசூலுக்காகவே ஹிஜ்ரத் செய்தார். இல்லை, ஒரு ஊரை விட்டு புறப்படுகிறார், உலக லாபத்திற்காக, வியாபாரத்திற்காக, அல்லது பெண்ணை கட்டுவதற்காக புறப்பட்டு சென்றால் அதனுடைய பலனை அவர் அடைவார். நோக்கம் என்ன? எண்ணத்தை பொறுத்துதான். எண்ணம் அல்லாஹ் ரசூலுக்காக புறப்படுகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் அல்லாஹ் ரசூலுக்காகவே புறப்பட்டு விட்டார். ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக, இல்லை உலக லாபத்திற்காக, அவர் உலக ஆதாயத்திற்காக புறப்பட்டு சென்றால் அந்த நோக்கம் எந்த எண்ணம் இருக்கிறதோ அதற்குண்டான கூலி கிடைக்கும். அதே போல ஒரு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார், இடையிலே மரணம் வந்து விட்டது என்றால் அவருக்கு கூலி அல்லாஹ் கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் கடமை. அதே போல உம்ராவுக்கு செல்கிற போது ஒரு மரணத்தை விட்டால் இடையே அவருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. தாயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி ஹிஜ்ரத் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எண்ணற்ற முஹாஜிரின்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், லில் ஃபுகராஇல் லதீன முஹாஜிரின்கிறான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், முஹாஜிரின்களாக ஏழைகள் என்று சொல்றான் குர்ஆன்ல. அவங்க உண்மையிலே ஏழைகள்லாம் கிடையாது, வியாபாரிகள், நல்ல செல்வந்தர்கள், தங்க வியாபாரிகள், பெரும் பெரும் செல்வந்தர்கள். அத்தனையும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது வீட்டை விட்டார்கள், தன் குடும்பத்தை விட்டார்கள், சொத்தை விட்டார்கள். எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அல்லாஹ் ரசூல் மட்டுமே தேவை என்று மக்கமா நகரை விட்டு புறப்பட்டார்களே, இப்போது அவர்கள் ஏழையாக புறப்படுகிறார்கள் என்கிறார்கள். ஏழை கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், மனை வேண்டாம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டால் வாருங்கள் என்று கூட, ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இங்கே இருங்கள், நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு அவரை விட்டு புறப்படுகிறோம் என்று சென்றவர்களை அல்லாஹ் முஹாஜிரின் ஃபுகராஇல் முஹாஜிரின் என்கிறார். முஹாஜிர்களாக ஏழைகள். அங்கு சென்றவுடனே அந்த மதீனத்து நகரம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. முஹாஜிர்களை வாருங்கள் வாருங்கள் என்பதாக. நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வந்து விட்டீர்கள், எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய சகோதரர்களாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய வீட்டில் பகுதியை தருகிறோம், எங்களுடைய சொத்தில் பகுதியை தருகிறோம். எங்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவி தலாக் கொடுத்து விட்டு அந்த மனைவி உங்களுக்கு திருமணம் செய்து கொள்கிறோம், திருமணம் செய்து வைக்கிறோம். யாரு சொல்லுவார்? யாரு சொல்லுவார்? சகோதரர்களே, 2 நாடுகளிலேயும், அபிசீனியாவிலேயும் அந்த நாட்டு மன்னர் வரவேற்றார். மதீனாவாசிகளும் அந்த ரசூலையும் ஹிஜ்ரத் செய்தவர்களை வரவேற்றார்.
அதனால்தான் அவர்கள் அன்சாரிகள் என்று பெயர் அல்லாஹ். உதவி வந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எல்லா உதவிகளையும், சோறு மட்டும் கொடுக்கல, சாப்பாடு மட்டும் கொடுக்கல, சொத்துல பாதி எழுதி கொடுத்தாங்க, வீட்டுல பாதி கொடுத்தாங்க. 2 மனைமார்கள் ஒரு மனை கொடுத்தாங்க. தியாக உணர்வு சஹாபாக்களுக்கு அந்த தியாக உணர்வு வந்தது. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், அவருடைய செயலை அல்லாஹ் புரிந்து கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக எத்தனையோ நல்ல படிப்பனைகள் அல்லாஹ் ரசூலுக்காக அனைத்தையும் எழுந்து வந்தாங்க. ஒண்ணுமே உடுத்து துணியோடு வந்தாங்க. இங்க மதீனா நகர் ஏன் இஸ்லாம் ஒன்றுதான் இருக்க வேண்டும், வேறு ஒன்றும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இடையிலே ஒருவர் இடையிலே அந்த சுஹைப் ரலியல்லாஹு அதாவது மதீனாவுக்கு புறப்பட்டு போறாங்க. அப்ப காஃபிர்கள் பிடிச்சிட்டாங்க, நீ வந்தது ரோம் நாட்டுல, எங்க நாட்டுல வந்து சம்பாதிச்சுக்கிட்டு போற, உன்னை விட மாட்டோம், உன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து உனக்கு என்ன வேணும், உனக்கு சொத்து வேணுமா, நான் வேணுமா, நான் வேண்டாம் வாங்கிக்கிட்டேன், எனக்கு அம்பு எரித்து அம்பால் உங்களை எரிந்து கொள்வீர் என்று சொன்னார். இல்லை, உனக்கு நீ வேண்டும், நீ வேண்டாம், உன் சொத்தை கொடுத்தா போதும், எங்கெல்லாம் மறை வச்சிருக்க சொல்லு சொன்னாங்க. இன்னும் இடத்துல மக்காவுடைய சொத்துக்கள் பூரா மறை வச்சிருக்கிறேன், நீங்கள் தோண்டி எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு சொத்து தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் ரசூல் தேவை, அதனால் நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதாக அவர்கள் சுஹைப் சொல்ல, ரசூலுல்லாஹ் இந்த செய்தி அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். அதாவது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஊரை விட்டே ஓடி ஹிஜ்ரத்துக்காக சென்ற அந்த சுஹைபை பற்றி எல்லாம் பாராட்டி பேசுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுஹைப் லாபத்தை அடைந்து விட்டார் என்பதாக. ஆகிரத்தில் லாபத்தை அடைந்து விட்டார், தன்னுடைய பொருள், தன்னுடைய உயிர் அனைத்தையும் கொடுக்க தியாகம் செய்து விட்டார் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டார். அன்புக்குரிய பெரியார்களே, சஹாபாக்களுடைய தியாகம் பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு தியாகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. அடுத்து